மிஸ்டர் லேடிஸ் மெய்யன்பர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம், ஆனந்தம். மெய்யன்பர்களே, இப்போ கிட்னி பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கு வாழ்க்கையில். இந்த பிரச்சனையை எப்படி போக்கலாம்? நிறைய பேர் கஷ்டப்படுறீங்க. கிட்னி போகிற கண்டிஷனில் இருந்தாலும் சரி, போனவங்களுக்கும் சரி, இனிமேல் போகாமல் இருக்கணுங்கிற நோக்கத்தில் இருக்கவங்களும் சரி, நம்ம ஒரு அரிய பதிவை இப்போ வெளியிட போகிறோம். முன்னே நான் நிறைய விஷயங்கள் நான் பேசியிருந்தாலும் கூட உங்களுக்கு மீண்டும் ஞாபகத்துக்கு சில புதிய விஷயங்களும் இப்போ நான் சொல்ல போகிறேன். அதெல்லாம் நீங்கள் ஞாபகமாக உள்வாக்கிங்க. நம்முடைய மிஸ்டர் லேடிஸ் மூலமாக இதை சொல்கிறதுல நான் பெருமை அடைகிறேன். அந்த முக்கியமாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்முடைய அவயங்களில் கிட்னி மிக மிக ஒரு அற்புதமான ஒரு அவயம். ஆமாம், அது செயலிழந்து போயிட்டால் டோட்டல் எல்லாமே செயலிழந்துடும். சுவாசிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுரும், மூச்சடைப்பு வந்து. அப்போ தான் நீங்கள் டயாலிசிஸ் வரைக்கும் போக வேண்டிய கடுமையான அந்த வேதனை அனுபவிக்கிற நிலைமையெல்லாம் உருவாகும். அப்போ அந்த மாதிரி ஒரு அற்புதமான இந்த கிட்னியை நம்ம எப்படி பாதுகாத்துக்கணும்? பாதுகாக்காம மறந்துட்டேன் சார், அவங்களுக்கும் சேர்த்தான் நான் அந்த பதிவு போடுறேன். இனிமேல் தயவு செஞ்சு இரவில் எண்ணெய் பதார்த்தங்கள், எண்ணெயில் போட்ட பொரிச்ச ஐட்டங்களை சாப்பிட்றத தயவு செஞ்சு மறந்துடுங்க. நீங்கள் பிராண்டி குடித்தாதான், விஸ்கி குடித்தாதான், போதைப் பொருள் சாப்பிட்டா தான் கிட்னி போகும் அப்படின்னு ரொம்ப பேர் நினைக்கிறீங்க. சில பேர் வலி மாத்திரைகள் தின்பால்தான் கிட்னி போயிடும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதுவும் உண்மைதான். அதை விட ஒரு பேருண்மை இருக்குது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். தேவைக்கு மேலே டீ காபி சாப்பிட்றது, சாய பொருட்கள், இப்போ டீக்காரையோ காப்பிக்காரையோ எப்படி உங்களுடைய சட்டையில் பட்டா ஒட்டிக்குதோ அதுக்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ மருந்து போட்டு கழுவினா கூட போக மாட்டுது. அப்போ தினமும் எவ்வளோ டீ காப்பியை உள்ளே இறக்குறீங்க, எப்படி போய் அது ஒட்டிக்கும்னு நினச்சி பாருங்க. அந்த காரையை டெய்லி அதை அப்புறப்படுத்தி கிட்னிக்கு எவ்வளோ வேலையை நீங்கள் கொடுக்குறீங்க. அதனால தான் அதாவது விஷயம் தெரிந்த ஞானிகள் அந்த மாதிரி சாய பொருட்களை தன் பக்கம் சாய விட மாட்டார்கள். அதாவது பக்கத்துக்கே வரக்கூடாதுன்றாங்க. தேவையில்லை. நீங்க அறிவு சார்ந்து செஞ்சீங்கன்னா அதெல்லாம் அவைகள் நம்முடைய உடம்புக்கு தேவையற்றது அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா அதுக்குள்ள இது பரவாயில்ல, இதை விட மோசமானது. மிராண்டாவில் இருந்து கராண்டா வரைக்கும் ஏகப்பட்ட கலர் உபயங்கள், குளிர்பானங்கள், இதெல்லாம் கலர் போடப்பட்டது. அது மட்டும் இல்லை, சாப்பிட்ற உணவுல சிகப்பா இருந்தால் தான் சாப்பிட்றாங்க நிறைய பேர். அந்த சிக்கன் 65 அந்த 65 இதெல்லாம் சொல்றீங்களா, அதெல்லாம் பார்த்தா சிவப்பாக ஒரு வர்ணத்தை போடுகிறார்கள், தூவுகிறார்கள். இந்த வர்ணம் தூவி வாசனையோட நீங்க சாப்பிடணும்னு நினைக்கிறது மிகப்பெரிய உங்களுக்கு கிட்னிக்கு பிரச்சனை. இப்போ வேற எதுக்காக உங்களை அவாய்ட் பண்றதெல்லாம் வேண்டாம்னு ஏன் சொல்றேன்னா, இந்த கெமிக்கல் பூராமே உங்களுடைய கிட்னியை பாதிக்கும். அதை ஞாபகத்தில் வச்சுங்க. அப்ப பாட்டிலில் அடைத்த உணவுப் பொருட்கள், பாட்டிலில் அடைத்த குளிர்பானங்கள், இதை விட ஒரு விஷயம் ஐஸு. உங்க உள்ள எப்போதுமே உஷ்ணமாக தான் இருக்கு நம்முடைய அவயங்கள் புறாமே. செயற்கையாக நீங்க ஐஸ்லாம் சாப்பிட்றது, ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுலாம் மிகப்பெரிய தவறுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்க இயற்கையிலிருந்து மாறுபடுறீங்கன்னு அர்த்தம். குடலுக்குள்ள ஒரு குளிர்ச்சி நீங்க நினைச்சீங்க ஜில்லுன்னு போதுன்னு, தவறான ஒரு விஷயம். உடல்ல மிதமான வெப்பமான உணவுகளை சாப்பிட்டாதான் நீங்க அற்புதம் ஆனந்தம் பெற முடியும். நீங்க குளிர்ச்சியான பொருட்களை உள்ள தள்ள உங்களுடைய ஸ்டொமக், வயிறு பாதிக்கப்படும். வயிறு பாதிப்பு ஏற்பட்டுவிட்டாலே உயிர் பாதிப்பு வந்துவிடும் என்பதை தயவு செய்து நீங்க மனசுல வச்சுங்க. வயிற்றுல எல்லா கண்டென்ட்டும் வயிற்றுல தான் அடங்கியிருக்கு. ஒரு நாய் கடித்து விட்டால் எங்கேயும் ஊசி போட மாட்டான், அவங்க தொப்புல சுத்தி தான் போடுவான். ஏன்னா நாய் உடனடியாக நரம்பு, எலும்பு, ரத்தங்கள்ல அதோடைய விஷம் உடனே பாயும் உள்ள போய். அப்ப மைண்ட் சேஞ்ச் ஆயிரும் உங்களுக்கு. நாய் மாதிரி நாய் கடித்தவர்கள் நாய் போலவே குலைத்து சாவார்கள். இதுதான் உண்மை. எங்க வேணா தெரியாத இடத்துல தெரிஞ்சு கேட்டுங்க. நாய் மட்டும் கடிச்சிருச்சுன்னா, அந்த விஷம் பாதிக்கப்பட்டா அவர்கள் கடைசியில் 48வது நாள் நாய் போலவே குறைத்து சாவார்கள், நாயாக மாறி விடுவார்கள். அதனாலதான் அதுக்கு மருந்து உடனடியாக உடம்புல போய் சேரணும்னா
தொப்புளை சுற்றி தான் ஊசி போடுவாங்க. 38 36 நினைக்கிறேன். எதுக்கு இதை நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த விஷயங்கள் அப்ப இந்த வயிறை எப்படி நமக்கு சரியா வச்சுக்கணும். ஆக இந்த விஷயங்கள் பூராமே வயிற்றை நாம் சரி செய்து சுத்தம் செய்து கொள்ளணும் அப்படின்னா இந்த உணவுகளை தவிர்த்தாலே போதும். நீங்க அப்ப கிட்னி நீங்க சுத்தமா இருக்கணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது 2 விஷயம் தான். அப்ப என்ன செஞ்சா சரியா இருக்கு சார்? சிம்பிளான விஷயம். வாரத்துல 3 முறை வாழைப்பூ எடுத்துடணும். வாழைப்பூ வந்து கிட்னியை வந்து சுத்தம் படுத்துறதுல உலகத்திலேயே அதை விட சிறந்த மருந்து உலகத்திலே கிடையாது. வாழைப்பூ எந்த விதத்துல வேணாலும் எடுங்க. ஆனா எண்ணெயில பொரிச்சு மட்டும் எடுத்துடாதீங்க. அதையும் சேர்த்து எண்ணெயில பொரிச்சு தின்னுட்டு இருக்காதீங்க. வாழைப்பூவை வடையாகவோ வாழைப்பூ பொரியலாகவோ எடுத்தீங்கன்னா உடனடியாக கிட்னியை சரி பண்ணும். அதே மாதிரி முள்ளங்கி பகலில் எடுக்கணும். வாழைப்பூவை பத்தி பிரச்சனை கிடையாது. முள்ளங்கி மட்டும் பகல்ல மட்டும்தான் எடுக்கணும். இரவுல முள்ளங்கி ஆகவே விஷம். இரவுல முள்ளங்கி, வெள்ளை முள்ளங்கி. அதே போல இந்த கிட்னிக்கு சிறப்பானது என்னன்னு கேட்டா சுரக்காய். சுரக்காய் வந்து கிட்னிக்கு ரொம்ப அற்புதமான மருந்து. இந்த 3 உணவுப் பொருள்களே போதும் இந்த கிட்னிக்கு. அதை விட இன்னும் சிறந்தது வந்து வாழைச்சாறு, வாழைத்தண்டு. வாழைப்பூக்கு அடுத்தது தான் அதெல்லாம். வாழைத்தண்டே வாழைப்பூக்கு அடுத்துதான் நான் சொல்லுவேன். இது வந்து நீங்க இவ்வளவுதாங்க. இதை மட்டும் நீங்க நான் சொன்ன அந்த விஷயங்களை பூரா உணவுல நீங்க பாருங்க. 4 ஐட்டம் சொல்லிட்டேன். 4 நாளைக்கு இதை எடுங்க. வாரத்துல 4 நாள் மட்டுமே இதை எடுத்துட்டு வாங்க. போதுமே. 7 நாள் மொத்தம் 3 நாள் என்னமோ சாப்பிடுங்க. இந்த 4 நாள் இதை கரெக்டா எடுத்தீங்கனாலே எப்படி எப்படி இயங்குது உங்க உடம்புன்னு நீங்க பாருங்க. அவ்வளவு அற்புதமா இருக்கும். அது மட்டும் இல்ல, கலகலன்னு இருக்கும். கிட்னி நல்லா இருக்குனால உடம்பு கலகலப்பா இருக்கும். நீங்க அதெல்லாம் புரிஞ்சுக்கலாம். ஆகவே அன்பர்களே, இப்படி செய்து அப்படி வாழுங்கள். அற்புதம், ஆனந்தம்.